மாரி செல்வராஜ் வந்து எப்படி கேட்டிங்கன்னா, நம்ம அண்ணன் வெற்றிமாறன் மாதிரி ரொம்ப ஒரு சின்ன சிந்தனைவாதி. இந்த வயசுலேயே வந்து அந்த அவருடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா, நம்ம பட்ட கஷ்டத்தைலாம் இருந்தாலும் சொல்கிறார். என்னென்ன பட்டோம், என்னென்ன பாடுபட்டோம், என்னடா இருந்தாலும் பூரா கண்ணுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு காட்சியிலும் பார்த்தா, ஆனால் அந்த காட்சிக்குள்ளே காமெடி நிறையா இருக்குது. அதை நான் படம் ரிலீஸ் ஆகி அவார்டு வாங்கிட்டு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இதுக்கு முன்னால் சொன்னீங்க படத்துக்கு போயிருக்க மாட்டேங்க, படம் ஃபுல்லாக போயிருக்கோம். ஏன்னா தேசிய இந்த அவார்டு உங்களுக்கு என்ன அவார்டுமா அது? அவார்டு சென்னை சர்வதேச திரைப்பட இது கூட தெரிஞ்சதான் கேட்டு சொல்லுறது. இப்போ அதை தான் மனப்பாடம் பண்ணிக்கின்னு அது கூட வரணும். அதாவது இப்படி ஒரு அவார்டை வாங்கினதுக்கு பின்னால் சொல்கிறேன் பாருங்களேன், நல்லா அதில் இருக்க மாமன்னன் இருக்க எல்லா சீனையும் பார்த்தீங்கன்னா பெரட்டி போடுங்களேன், அப்படியே பூராமே காமெடி சீன் தான். அதை மாரி செல்வராஜ் என்கிட்ட சொன்னார், பெரட்டி அப்படியே திருப்பினீங்கன்னா காமெடியாது. காரில் போயிட்டுருக்கேன் நானும் உதயநிதி சாரும். அப்போ அவர் பாட்டு பாடினார். அப்போ ஒரு பாட்டு பாடினேன். திடீர்னு லாரி வந்து இடிக்குது. அவர் சொல்கிறாரு, இதுக்கு தான் பாட வேணான்னு சொன்னேன். ஏன் நீ வேறு ஏங்க என்னங்க பாட சொல்லிவிட்டு லாரி வந்து வாயை வச்சுட்டு சும்மா வாப்பா, அப்பான்னா ஒரே தான் ஓவராக போகிற நீ அப்படின்ட்டு. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்போம். நான் கேட்டேன் மாரி செல்வராஜ், ஏயா கதவை சாத்திட்டு ஏயா உள்ள உட்காரணும்? கையில் தான் துப்பாக்கி இருக்குல்ல மாதிரி. அப்பனும் மகனும் சேர்ந்து வெளியில் உட்காந்து, அல்ல அது வேற கணக்கு உங்களுக்கு தெரியாதுன்னா. என்ன வேற கணக்காக இருக்கும், சொல்ல மாட்டேங்கிறா ரெண்டாவது அப்படின்ட்டு. நீங்கள் உள்ளே உட்காந்து கதவை முடிக்குங்க. எனக்கு சிரிப்பு அடக்க முடியும், உள்ள ஒரு பக்கம் ஓடுது. அண்ணே சிரிக்காங்கண்ணே. இவர் அதுக்கு மேலே நம்மால் உதயநிதி சார் அவர் பின்றாரு. அப்போ பேசியிருக்கும்போது சொல்கிறாரு உதயநிதி சார், அப்பா நான் ரொம்ப சீரியஸாக, என்னப்பா கதவை உடைச்சிட்டு இருந்தானா வெளியே ஓடுறதுக்கு பாதம் இருக்கா? கதவை திறந்து வச்சிருக்கியா? அம்மா திறந்து வச்சுட்டு புளிய மரத்தில் நிற்பாப்பா ஓடிடும் அப்படின்னு. சார் அங்கே என்ன நடக்குதுங்க அப்படின்னாரு அவர் டைரக்டர். கதவை சாத்திட்டு உட்கார்ந்தோன்னு. சரி ரைட், அது முடிஞ்சு. இப்போ அந்த சீரியஸுக்குள்ளேயே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் காமெடி நடந்துக்கிட்டே கிடக்குங்க. அவ்வளோ காமெடியும் வந்து ஏற்றிக்கிட்டு அப்படியே பூரா மறைச்சிக்கிட்டு சீரியஸுக்கு வர்றோம். அப்போ டைரக்டர் சொல்கிறாரு, அண்ணே வடிவல்ண்ணே, அண்ணே கொஞ்சம் சிரிக்காமல் பண்ணுங்கண்ணே. நாங்கள் சிரிச்சிட்டு சீரியஸுக்கு வந்துடுவோங்க, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நீ வந்துடுவையா, நான் வரணுமே உள்ள அப்படின்றாரு. சரி முடிஞ்சு. அதுக்கப்புறம் கதவை திறக்கலாம், மெல்ல ஜன்னல் வெளியே பார்க்குறேன். அதை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க. நீங்கள் ஜன்னல் வெளியே பார்த்தா லாரியில் வராங்க. அப்படி பார்த்து அப்படின்னா போச்சு. அது அந்த சீனு க்ளோஸ். அது லாரியாக வந்து இறங்குறாங்க. இவரும் பார்க்குற நானும் பார்க்குறேன். பார்த்து ஃபஸ்ட்டு டேக்கில் அண்ணே ஐயோ வரானே, அண்ணே நான் செத்தே வருவேனே, கொண்டுருவாங்கன்னு. சிரிப்பே வரக்கூடாது, உங்கள் நடையில் கூட சிரிப்பு வரக்கூடாது, தயவு பண்ணி சீரியஸாக பண்ணுங்கண்ணே ரைட்டு அப்படின்னு திறந்துட்டு பார்த்தேன். ஒன்று இவரும் பார்த்தார். படக்கம் போய் கதவு திறந்தார். கதவு வேணாப்பா அதை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் காமெடி இருக்குது. வேணாப்பா உள்ள வந்தால் கொண்டுருவாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக சீன் பை சீன் உள்ள காமெடி இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது அப்படியே மறைக்கப்பட்டு ஏன் ரஹ்மான் அப்படி தூக்கி கொண்டு நிப்பாட்டினார் பாருங்க. அந்த இடத்துல ரஹ்மான் சாருக்கு பெரிய ஆன்சர், உதயநிதி சாருக்கு வரலாம் அந்த இடத்துல. சரி அது முடிச்சாச்சு. கதவை திறக்கிறோம். திறந்தவொன்னே அந்த உதயநிதி சாருக்கு சேட்டை பார்த்தீங்கன்னா, திறந்தவொன்னே என்ன ஒரே வெட்ட வெளியா இருக்கு, கட் 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 கட்டுறாரு. இப்படியே போகுதுங்க படம் பூரா. ஆனால் வெளியில் வந்த காட்சி இருக்கு பார்த்தீங்களா, இது இப்போ இருக்க எல்லா டைரக்டருமே பண்ணுறாங்களா. அது இந்த இதை சத்தமாக பேசினா, வெற்றிமாறன் சார் இந்த மாதிரி குரூப்புகள்லாம் என்ன பண்ணுதான், சத்தமாக பேசினா
இப்போ நம்ம பாடி லாங்குவேஜ் தான் நம்ம சிக்னல் தான் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம் எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்ஸு. ஏயா கட்டாத மெல்ல நடி மெல்ல ஆக்ட் பண்ண இப்படியே சொல்லி நம்ம கனவு இல்லாத இடமே இல்லைங்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்க.